24 ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக 25வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற கல்யாண மாலை நடத்துகின்ற வெட்டிங் அண்ட் பியாண்ட் கோவை நிகழ்ச்சியின் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து எங்களையெல்லாம் இந்த இடத்துக்கு வரவழைத்து கம்பீரமாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய கல்யாண மாலை திருமிகு மோகன் அவர்களே, அத்தனை இயக்கத்தையும் ஒரு சேர பார்த்து மிக பவித்திரமாக மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலையை சார்ந்த இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இருபுறமும் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களாகிய இளைஞர் பெருமக்களே, கோவை நகரத்துக்கு பெருமை சேர்க்கின்ற கோவை வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, கல்யாண மாலையின் அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஊடகம் சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு வரன் பார்ப்பது தான் முதல் கட்டம். அதுக்கப்புறமா ஒரு பையனோ பொண்ணோ அமைஞ்ச பிறகு மீதி வேலைகள் இருக்கும். எங்கே நகை வாங்கிறது, எங்கே புடவை வாங்கிறது, எங்கே மண்டபம் பிடிக்கிறது, ஃபோட்டோகிராஃபர் யார், இது மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல, இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துல பணம் கட்டணும், ஒரு இடத்துல என்ட்ரி போடணும், ஒரு இடத்துல டிராஃப்ட்டுக்கு பதியணும். இப்போ எந்த பேங்க்குக்கு போனாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒரே ஆள்கிட்ட போனால் எல்லா வேலைகளும் நடக்கும். அவரே கேஷ் வாங்கிக்குவார், அவரே என்ட்ரி போடுவார், அவரே லோனில் கட்டி பாஸ்புக்கு இவ்வளவுன்னு சொல்லுவார். இதுக்கு பேர் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இது பேங்க்கில் 10 வருஷம் ஆச்சு. கல்யாண மாலை தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் சிறப்பு. ஒரு 6 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னா, இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அழிப்பது நன்மைகளையே தீமைகளையேன்னு பேசுறது. சமூகம் அப்படின்றது நம்மை விட்டு ஒரு குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் சமூகம்தான். சமூகம் என்பது 4 பேர், 4 பேர்னு எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார். சமுதாயம்ன்றது பல்வேறு வகையாக பேசப்படும். மாணவ சமுதாயம், ஆசிரியர் சமுதாயம், அரசு ஊழியர் சமுதாயம், பெண்கள் சமூகம், இளைஞர் சமூகம்னு பிரித்து வச்சுக்கலாம். எல்லாம் சமுதாயம்தான். ஒரு கூட்டமாக இருக்கிற அமைப்பு ஒரு சமூகம். நாம் சொசைட்டின்னு சொல்கிறோம்ல, அது. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம்னா மீதி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தருது. ஒரு பக்கம் கல்வி தருது, கலைகள் கற்றுத்தருது, விளையாட சொல்லித்தருது, வேலை தருது. உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த சமூகத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்குது, பயணிக்க வசதிகள் இருக்குது. நாம் வேண்டுவதை தருகிறது, பல நேரங்களில் வேண்டாததையும் தருகிறது. இதைத்தான் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். பெரியவங்களுக்கு சமுதாயத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் சலிப்பு வரும், வெறுப்பு வரும், சந்தோஷமும் வரும். இளைஞர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட நோக்கம். சமூகம் நன்மைகளையே தருகிறதுன்னு ஒரு 3 பேர். சார், நான் என்னென்ன கேட்குறேனோ அத்தனையும் சமூகம் கொடுக்குது சார். எவ்வளவு நன்மை எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு 3 பேர் பேசுகிறாங்க. ஒரு சமூகம்தான் உங்களை உயர்த்துகிறது, பாராட்டுகிறது, நன்மைகளை தருகிறதுன்னு ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. எப்போ காலை வாரலாம், எப்போ இடறி விடலாம், எப்போ விழுத்தாட்டலாம், இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு நம்ம மேலே சமூகம் தீமைகளை தந்து நம்மை மயக்குகிறது, இடைஞ்சல் பண்ணுகிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 பேர். தீமைகளையேன்னு பேசுகிறதுக்கு திரு பாண்டி செல்வம் இருக்கிறார். நல்ல கம்பீரமாக வந்திருக்கிறார். ஒரு இளைஞனா எப்படி இருப்பானா அதே மாதிரியே இருக்கிறார். அதாவது ஒரு கலரில் சட்டை, இன்னொரு கலரில் பேண்ட்டு, இன்னொரு கலரில் ஷூ,
கொஞ்சமும் படியாத தலைமுடி, அப்புறம் 10 வருஷமாக வளர்த்த தாடி. இளைஞன்னா தாடி இருக்கணும், தாடி இல்லைன்னா இளைஞனே கிடையாது. கல்யாணத்தை அன்னைக்கு கெஞ்ச வேண்டி இருக்கு, அப்பா அம்மா போய் டே ஐயா தாடி எடுறான்னு. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு எஸ் சொல்லுச்சுன்றான். எதை? தாடிய. அந்த அளவுக்கு இந்த தாடி ஒரு அழகு அப்படின்னு நம்புகிற ஒரு சமூகம். அவர் சொல்றாரு, இந்த சமூகம் தருவது தீமைகளைத்தான். அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு செல்வி சுப்ரஜா காலேஜில் படிக்கிறாங்க, எஸ்என்எஸ் கல்லூரியில் வணிகவியல். நான் படித்தது காமர்ஸ். நிறைவாக பேசுகிறதுக்கு திரு லட்சுமி நாராயணன். பரதநாட்டியத்தில் கும்பிடுற மாதிரியே கும்பிட்டார் பார்த்தீங்களா? தேவகோட்டைக்காரங்களாம் அப்படி தான் கும்பிடுவாங்க. என்னையா பண்ணுறீங்க, என்ன பட்டிமன்றம் பேசுகிறேன்னாரு. இது ஒரு தொழிலாகவே ஆயிடுச்சு. நான் இது தெரியாமல் 35 வருஷம் பேங்க்கில் வேறு வேலை பார்த்தேன். 3 பேரும் தீமைகளைத்தான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நன்மைகள் தான் சொல்கிறதுக்கு திருமதி மகாலட்சுமி, எம்ஏ பிஎட் டீச்சராக இருக்கிறாங்க, கடலூர்காரங்க. அவங்க கண்ணில் நன்மைகள் தான் தெரியுது. அவங்களோட இந்த அணியில் பேசுகிறதுக்கு திரு ஜெர்லின். ஜெர்லின் ஒன்னே ஜெர்க்காயிட்டேன். நான் மெர்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஜெர்லின்னு ஒரு பேர். இயன்முறை மருத்துவர், கோயம்புத்தூரில் தான் இருக்கார். அடுத்தது செல்வி மதுஷா. அவங்க கன்னியாகுமரி, சூரிய உதயம் அஸ்தமனம் ரெண்டையும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம். 6 பேர் தயாராக இருக்காங்க. இந்த 6 பேரை பாராட்டுறதா இல்லை 6 இளைஞர்களை உருவாக்கி இதற்கு கொண்டு வந்த கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்களை பாராட்டுவதா? இன்றைய சமூகம், நம்முடைய சமூகம், நாம் வாழுகிற சமூகம், நம் பிள்ளைகள் வளர்கிற சமூகம் இளைஞர்களுக்கு எதை தருகிறது? அதிகம் தருவது தீமைகளையா நன்மைகளையா என்ற இந்த தலைப்பில் தீமைகளையே என்று சொல்ல வருகிறார் பாண்டி செல்வம் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. என்னை அரங்கேற்றிய இந்த அரங்கத்திற்கும், என்னை கண்டெடுத்த என் கல்யாண மாலைக்கும், காண வந்த ரசிகர் பெருமக்களுக்கும் என் இனியதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் மிதக்கிற கப்பல் தான் நம்மளை மாதிரி இருக்கிற இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் என்னதான் சரியான பாதையில் போனாலும் இப்போ இருக்கிற சமூகம் அவங்கள போக விடுதா? இல்லை. ஏன்னு கேளுங்க. நான் யார் சார்? செல்வம். ஒரு இளைஞன். ஓ, இளைஞனா? நான் ஒரு இளைஞன். நான் எதை கடந்து ஒரு கல்லூரி வாழ்க்கைக்கு வந்திருப்பேன், ஒரு பள்ளி பருவத்தை கடந்து இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு வந்திருப்பேன். அந்த பள்ளி பருவத்திலே எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு இந்த சமூகம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் தொடங்குறப்ப இருக்கிற ஆசிரியர் முகம் வேறு, நம்ம ஃபஸ்ட்டு மிட்டம் மார்க் வந்தப்புறம் இருக்கிற ஆசிரியர் முகம் வேறு. என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, மார்க்கு தான். அந்த வகுப்பில் 2 மாணவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. ஒரு மாணவன் சூப்பராக படிப்பான், அவன் 60க்கு 55 எடுத்திருப்பான். இன்னொரு மாணவன் பார்த்தீங்கன்னா 60க்கு 35 எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருப்பான். அந்த 60க்கு 55 எடுத்த மாணவனை பார்த்து கேட்பாங்க, டேய் உன் மார்க்கு சூப்பர்ரா, நீ கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவ. அதே இந்த 35 எடுத்த மாணவனை பார்த்து கேட்பாங்க, டேய் என்னடா மார்க்கு இது அப்படின்னு. அப்போ என்ன தெரியுது? அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, 55 எடுத்த மாணவன் நல்லா முன்னேறிடுவான். ஆனால் இந்த 35 எடுத்த மாணவன் என்ன பண்ணுறான்? அவன் படிக்க மாட்டான்னு அவனை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த 35 எடுத்த மாணவனை தான். ஏன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் பாஸ் ஆகிருப்பான், அது அந்த ஆசிரியருக்கு தெரியணும் அல்லவா? அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது? எங்கள் மதிக்கு மதிப்பில்லை, மதிப்பெண்களுக்கு தான் மதிப்புன்னு இந்த சமுதாயம் எங்களை சொல்லுது. இது மட்டுமா? 35 எடுத்தவனா பாராட்டணும்ன்றீங்க? இது மட்டுமா கொடுக்குது? ஏழை மாணவருக்கு ஒரு கல்வியும் பணக்காரனுக்கு ஒரு கல்வியும் தானே இந்த சமூகம் எடுத்து வழங்கிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டு 10th பாஸ் பண்ணியாச்சு, 12th பாஸ் பண்ணியாச்சு, காலேஜ் லைஃப்னு ஒன்று வரும். அது எங்களுக்கு ஒரு கணக்கான காலம் மாதிரி. காதல் மலர்றதும் அந்த காலத்தில் தான், அழகான கலை வளருவதும் அந்த காலத்தில் தான், எங்களை மாதிரி பேச்சாளர்களை உருவாக்குறதும் அந்த காலம்தான். இந்த காலத்தில் தான் அழகான நட்பும் உருவாகும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
ஆண் பெண் நட்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கடவுளுக்கு சமமானதுன்னு எத்தனையோ புத்தகங்களை சார் படிச்சிருப்பாரு. ஆமாம்மா, தானே விழுந்து விழுந்து கும்பிட்றான். ஆனால் இது இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு எப்படி தான் தெரியும்னு எனக்கு தெரியலை. இவங்க நண்பர்கள் இல்லை, காதலர்கள். காதலர்கள்னு சொல்லி எத்தனை நண்பர்களை இவங்க காதலராக மாற்றிருப்பாங்க நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லை, படிக்கவான்னு காலேஜுக்குள்ளேருந்து எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் கூப்பிடுவார். வெளியில் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு குடிக்கவா அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கர் கடைக்காரர் கூப்பிடுவார். எங்கள் பசங்க என்னதாங்க சார் பண்ணுவாங்க, இங்கே போயிட்டு அங்கே போவான். எங்கள் பசங்களை எடுத்துக்கங்க, என் கூட படிக்கிற சக மாணவர்களுங்க 30% பேர் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்க. அதை கொடுக்கறதும் இந்த சமூகம் தானே. அதை ஏன் எதிரணிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு ஒரு காமெடி சொல்லலாம். இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்ட வெள்ளை சட்டை மாதிரி, என்னதான் வெளுத்தாலும் அடித்து துவைச்சாலும் கரை போகவே போகாது வெள்ளை சட்டையில். அது மாதிரி தான் இப்போ இருக்கிற சமூகம். என்னதான் 1000 நன்மைகளை நீங்கள் செஞ்சாலும் இது மாதிரி பல தீமைகளை கொடுக்கறதும் இந்த சமூகம் தானே. இந்தியாவில் மொத்தம் 100%ல் 80% காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க. அதை கொண்டு வந்தது இந்த சமூகம் தானே அல்லவா? அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் நினைக்கலாம், ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் கல்வியை ஊட்டி வளர்க்குறோம், பணம் இல்லாதவங்களையும் படிக்க வைக்கிறோம், எஜுகேஷ்னல் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஜுகேஷ்னல் லோன் கொடுக்குறீங்க, கட்டுறது யார்? நாங்கள் தான் கட்டணும், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அவன் 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான், ஆனால் 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த 10 லட்ச ரூபா கடன் வாங்குறவன் மெரிட்டில் பாஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? மெரிட்டில் பாஸ் பண்ணி அவன் நல்லா தான் படிச்சிருப்பான், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயும் வந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா? ரெக்கமெண்டேஷன். அவன் வந்து நீட்டாக வேலையை வாங்கிட்டு போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான்? 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பான். முன்னாடியெல்லாம் பெண்கள் ரோட்டில் நடமாட முடிஞ்சிச்சு. இப்போ இருக்க சமூகத்தில் ஒரு வாட்ஸ்அப் டிபி கூட வைக்க முடியறதில்ல, ஒரு இன்ஸ்டாகிராமில் டிபி வைக்க முடியல, பயப்படுறாங்க. ஏன்? மாஃபிங்னு ஒன்று இருக்குது, அதை கொடுக்குறது இந்த சமூகம் தானே. நான் தகவல் தொழில்நுட்பத்தை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது இருமுனை கத்தி மாதிரி, அதால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை ஒன்று தானே இருக்குது. அந்த விளையாட்டில் எங்களை எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க? படிப்பு கூட பரவாயில்ல, மன உழைப்பை மட்டும்தான் போடுறோம். விளையாட்டில் உடல் உழைப்புலேருந்து மன உழைப்புலேருந்து எல்லாத்தையும் போட்டு அவன் பண்ணியிருப்பான். அவன் ஸ்டேட் விளையாண்டுருப்பான், டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டுருப்பான், நேஷ்னல்ஸ் போக முடியாது. அந்த இடத்துலையும் ரெக்கமெண்டேஷன் ஒன்று வந்து நிற்கிதில்ல. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு, ஏழை இளைஞர்களுக்கு இருக்கிறது இந்த விளையாட்டுத்துறை ஒன்று தானே. அது கூட இந்த சமூகம் எங்களை விட்டு வைக்கலல்லவா? கடைசியாக ஒரே ஒரு கருத்தை உறுத்தா கூறி உரையை நிறைவு செய்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் பால் இருக்குது, அந்த பால் வெள்ளையாக தான் இருக்கும். அதில் ஒரு துளி நஞ்சு விழுந்தாலும் அது நஞ்சு தானையா? ஆனால் அந்த நஞ்சு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை குடிக்கிறவன் உயிரோடு இருப்பானான்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் இன்றைய சமூகம் எங்களுக்கு அளிச்சிட்டு இருக்கு. 1000 நன்மைகளை கூறினாலும் இன்றைய சமூகம் எங்களுக்கு அளிப்பது தீமையே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் பாண்டி செல்வம். முதல்ல இந்த மாதிரி இளம் பிள்ளைகள் மேடைக்கு வருவதை நாம் வரவேற்கணும். இவர் வயசில் நான்லாம் பேசிட்டு போனானே தெரியாது, நான் பேசினது இல்லை, மேடையை பார்த்ததே இல்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியம். எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தரை கொண்டாந்து ஒரு மேடை ஏற்றி பேச வச்சு தெரிஞ்சதை பேசுகிறார். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார். 10 லட்ச ரூபா கொடுத்து கடை வாங்கி படிக்கிறோம், வேலை 10,000 ரூபா தானே தரான். 10,000 ரூபாயை வச்சு நான் சாப்பிட்றதா, குடும்பம் நடத்துகிறதா, லோனை கட்டுறதா? நீயே கட்டிக்கின்றார். அவர் கேள்வி நியாயம்தான், இது நிஜமாகவே நடந்தது. நான் பேங்கில் வேலை பார்க்கும்போது ஒரு பையனுக்கு லோன் கொடுத்துருந்தோம், 2.5 லட்ச ரூபா தான். அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகல. அவங்க அப்பாவை போய் கேட்க போனோம். அவர் சொன்னார், அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான், லோனை கொடுத்து படிக்க வச்சிட்டீங்க, சும்மா சுற்றி எடுத்துடுறான், நீங்களே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருங்க. இது ஜோக் இல்லையா, சொன்னது. பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிம்மதியாக இருப்பேன். கடன்கிடன்னு இங்கே கேட்டு வந்தீங்க வேற மாதிரி ஆயிரும். இப்படியே ஒருத்தர் அவர் பாமரத்தனமாக பேசினார், எங்கள் மேனேஜர் அரண்டு ஓடியாந்துட்டார். அதே தான் இவர் பேசுகிறார் பாண்டி செல்வம். ஒரு குடம் பால், ஒரு துளி விஷம், பிரயோஜனம் இல்லை, லாஜிக்கலாக பேசியிருக்கிறார். கடலூரில் டீச்சராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், இங்கே அப்படி கிடையாது. அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்.
வாங்க டீச்சர். மகாலட்சுமி. போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும், கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரர்கள் கோவை வாழ் மக்களுக்கும், கல்யாண மாலை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும், என் சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். சார், ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது எனக்கு. ஏன்னா எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் மேப்பால் கூட கண்டே பிடிக்க முடியாத ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய கிராமம். அந்த மாதிரி கிராமத்திலேருந்து வந்தேன்னா இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி. அதில் ராஜா சார் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது பாரதி பாஸ்கர் முன்னாடி பேசுகிறேன். ஆமாங்க சார். மேடம் உங்களெல்லாம் டிவியில் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன் சார். உங்கள் முன்னாடி பேசுகிறேன் அப்படின்றதே சமுதாயம் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்மை இல்லையா சார்? பட்டிமன்றத்துக்கு ட்ரெஸ் கோடு என்ன சார்? ட்ரெஸ் கோடு ஆண் பேச்சாளர்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டு வேஷ்டி சட்டை போட்டுப்பாங்க, பெண் பேச்சாளர்னா ஒரு சேலை கட்டிப்பாங்க. நம்ம இப்படி தான் பட்டிமன்றம் பார்த்துருப்போம். நான் ஏன் இன்னைக்கு சுடிதார் போட்டு வந்திருக்கேன் சார்? ஒருவேளை அது நல்லதாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு சேலை கட்ட தெரியாது. என்ன மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு சேலை கட்ட தெரியாது. இது பெரிய குவாலிஃபிகேஷன் மாதிரி சார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? சேலை சாதாரணமாக கட்டிட முடியாது. அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் போடணும், கம்மல் போடணும், செயின் போடணும், வளையல் போடணும், பொட்டு வைக்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். நேச்சுரல்ஸில் போய் மேக்கப் போடணும். ஆமாங்க சார். அந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டு வந்ததால தான் நான் மதுஷாலாம் ரொம்ப அழகாக இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம் நன்மைன்னு பேசிக்கிட்டு. அதை நீங்களே சொல்கிறீங்க. நான் ஒரு டீச்சர் சார். நம்ப முடியுதா? நம்புகிறேன். நம்பிதான் ஆகணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டு டீச்சிங் ஃபீல்டு எடுத்து படித்தேன். ஆனால் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம ஏன் ஆசிரியர் துறையை தேர்ந்தெடுத்தோம், வேறு ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கலாமேன்னு. ஏன்னா எனக்கு சேலை கட்டுறதுல அவ்வளோ சிரமம் சார். நான் சின்ன பொண்ணு தான் சார். எனக்கு திருமணம் ஆகிட்டு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அவசரமாக சேலை கட்டி என்னால் கிளம்ப முடியல. இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு டீச்சர்னா சௌகரியமாக ஒரு டீசெண்டான சுடிதார்லேயோ சல்வார்லேயோ வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரி இளம் வயது ஆசிரியர்கள் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா இது எங்களுக்கு சமுதாயம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை இல்லையா? சேலை கட்டாதீங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய நன்மை. ஆமாங்க சார். எங்கள் கிராமப்புறங்களில் ஒரு பெண்ணு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கத்துவாங்க, ஏன் பக்கத்து வீட்டுக்கு போகிற அப்படின்வாங்க. பாண்டி செல்வம் தம்பி ரொம்ப நல்லா பேசினார். ஸ்போர்ட்ஸில் யாரும் பெருசாக விளையாடுறதில்லைன்னு. எங்கள் ஊர் சைடு பாருங்கள், சின்ன பொண்ணுங்க நேஷ்னல் லெவலில் கூட விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆதாரம் இருக்குது. இது எங்களுக்கு சமுதாயம் கொடுக்குற பெரிய நன்மை இல்லையா சார்? ஒரு பெண் இன்னைக்கு தனியாக வெளிநாடுக்கு போயிட்டு படிச்சுட்டோ இல்லை வேலை நிமித்தமாக போயிட்டு திரும்பி செக்யூராக வரா அப்படின்றது என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய நன்மை தானே சார்? இந்த மாதிரி படித்த பொண்ணுங்க வேலைக்கு வந்துடுறாங்க, பட்டிமன்றம் பேச வந்துட்டோம். ஆனால் படிக்காத சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லும் சமுதாயம், என்ன பேசுவாங்க வீட்டில்? நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. எத்தனையோ நிதி நிறுவனங்கள் அவங்களுக்கு சுயமாக தொழில் செய்கிறதுக்கு ஒரு குறைந்த வட்டியில் கடனை கொடுத்து அவங்களுக்கு மிஷினரி வாங்கி கொடுத்து ஃப்ரீயாக ட்ரைனிங்கும் கொடுத்து எத்தனையோ பொண்ணுங்க வீட்டில் அவங்க குழந்தை குட்டியும் பார்த்துக்கிட்டு சுயமாக தொழில் செய்கிறாங்க. அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சமுதாயம் எவ்வளோ நன்மை செஞ்சிட்ருக்கு. அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு, சமுதாயம் தீங்கு தான் செய்யுதுன்னு சொல்லி. படித்தவன் சாஃப்ட்வேரில் தான் வேலை செய்யணும், படிக்காத பாமரன் தான் வயலில் இறங்கி வேலை செய்யணுன்ற நிலை இன்றைக்கி மாறிடுச்சு. எங்கள் ஊர் சைடு பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி எத்தனை பசங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு வயலில் இறங்கி அதையும் பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சமுதாயம் விவசாயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்த்தி தானே இருக்குது சார். தொழிலதிபர்கள்னால் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி இருக்கிற இளம் தொழிலதிபர்கள் பட்டியல் 50 பேரை எடுத்துக்கிட்டா அதில் 10 பேர் 20 வயசு 25 வயசுல இருக்கான். அப்படின்னா சமுதாயம் அவனுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. நடுவர் அவர்களே, சின்ன பையன்லாம் தொழில் தொடங்குறாயா, அதை விட்டுட்டு நீங்கள் போய் தாண்டி செல்வோம். வரதட்சணையால் எத்தனையோ பொண்ணுங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட நம்ம காமிக்க முடியாது.
ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு லைஃபே கிடையாது. ஒரு விதவையாக இருக்கிற ஒரு பெண்ணை கூட ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட்டோடு இருக்காங்கன்னா, சமுதாயம் எந்த விதத்துலையும் எங்களுக்கு தீங்கு செய்யலை, நன்மை தான் செஞ்சிட்ருக்கு நடுவர் அவர்களே. முற்போக்கு சிந்தனை. இப்போ இருக்கிற இளம் தம்பதியருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க கூட ஒரு கருத்தரிப்பு மையத்தில் ஒரு டெஸ்ட் டியூப் பேபியை வச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இதை விட என்ன மாதிரி இருக்கிற பெண்ணுங்களுக்கு வேற என்ன நடுவர் அவர்களே நன்மை தர முடியும்? இது எவ்வளோ பெரிய நன்மை. அந்த பெண்ணுக்கு அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுங்களா? அது என்னால் உணர முடியும். என் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். தம்பி சொன்னாப்புல மது விற்கிறாங்க, ஜாதி மதம் இதெல்லாம் பற்றி பேசினாரு. இன்னைக்கு நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் எத்தனை பசங்க பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க தெரியுங்களா? சண்டை அது பாட்டுக்கு இருக்கும், ரத்தம் நாங்களாக கொடுப்போம். ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா எந்த ஜாதி மதெல்லாம் தெரிச்சு போயிடுது. இன்னைக்கு இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நன்மை தீமை எல்லா இடத்துலையும் இருக்குது. இளைஞர்கள் கெட்டு தான் போகிறாங்க அப்படின்னா 2G இருக்கும் போதே அவங்க கெட்டு தானே போயிருக்கணும். இன்றைக்கி வளர்ந்து 3G 4G 5G வரைக்கும் வந்திருக்குன்னா தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருக்கு, இதனால் இளைஞர்கள் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க, சமுதாயம் நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதையா நான் இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, நன்மை தீமை எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் 21 வயசில் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாலும், நான் ஒரு இலக்கோட குறிக்கோளோடு இருக்கேன், என்னோட இலக்கை அடைஞ்சிட்டு தான் நான் திருமணம் செய்வேன்னு சொல்லி முடியே கொட்டினாலும் அவன் முடிவை மாற்றிக்காமல் இருக்கான் அப்படின்னா, எந்த விதத்துலேயும் சமுதாயம் எங்களுக்கு தீங்கு செய்யலை, என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு பெரும்பாலும் நன்மையே செய்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடியே கொட்டினாலும் யாரை சாட சொன்னாங்கன்னு தெரியல. என்னையும் இல்லை, ஆனால் நான் இளைஞன் இல்லை. பிள்ளைங்க பேசும்போது எவ்வளோ கம்பீரமாக நைஸாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? வந்த உடனே என்கிட்ட கேள்வி, ட்ரெஸ் கோடு என்ன சார்? நான் ஏன் சுடிதாரில் வந்தேன்? இப்போ கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கு, சாரீ கட்டிட்டு தான் போகணும்னு முன்னாடி இருந்த ஒரு சட்டத்தை, ஒரு ரூலை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றியிருக்கு. ஆசிரியைகள் நேர்த்தியாக கௌரவமாக உடை அணிந்து போகலாம், சேலைதான்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டாங்க. 2 பிள்ளைய பார்ப்பனா, சேலை கட்டுறதை பார்ப்பனா, வசதி படைத்த வீடுகளில் கல்யாணத்தில் சேலை கட்டி விட ஒரு ஆள் வருது, அந்தம்மா சுடிதார்லேயே வருது. ஆனால் அதுதான் சாரீ கட்டி விடுது. அதை அயன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. எதை நம்மளாம் சட்டை அயன் பண்ணாவே பெருசு, இதை அயன் பண்ணி இப்படி இழுக்கிறான். அவங்க சொன்ன சில விஷயங்களை நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து யோசிக்கணுங்க. கடலூரில் இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, சார் பக்கத்து வீட்டில் பேசினா கூட ஏன் பேசுகிறேன்னு சொன்ன சமூகம் இன்றைக்கு வெளியூர் போய் வெளிநாடு போய் என் பிள்ளை படித்து வரட்டும் என்று அனுப்புகிறது என்றால் அது சமூகம் தந்தது தானே. தொழில் முனைவோர் எடுத்துக்கங்க, எல்லாம் ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 20 வயசு 25 வயசில் 10 பேர் நிற்கிறான்னா மேக் இன் இந்தியா யார் தந்தது? தொழில் முனைவோர் மாநாடு யார் செய்கிறது? எல்லாம் சமூகம் தானே செய்யுது. டாஸ்மாக் மட்டுமே பார்க்குறீங்க. டீச்சர்னால் இப்படி பேசணும். வரதட்சணை வேண்டாம்னு சொல்கிறவங்க இன்னைக்கு இளைஞர்கள் வந்துட்டான், பொண்ணு வந்தால் போதும், வரதட்சணையில் எதுக்குன்றான். அது மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு எத்தனை வாய்ப்பு வசதிகள் இருக்குன்னு மகாலட்சுமி பேசுனாங்க பாருங்கள். எல்லார் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு என்ன டீச்சர் சொல்லுவாங்க, படிக்கிற எனக்குள்ள கஷ்டம் தெரியும், அதுவும் நான் காமர்ஸ் படிக்கிறேன். சுப்ராஜா வாங்கம்மா, SNS கல்லூரி. நடுவர் ஐயா அவர்களுக்கும் அவையோருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா, சமூகம்னா உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான். என்னோட பார்வையிலேயே சமூகம்னா என்னன்னு சொல்கிறேன். சமூகம்னா சமம், அனைவரும் சமமாக இருப்பது சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எப்படி இருக்கணும்? இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவதாக சமூகம் இருக்கணும்னு அன்றைக்கி ஒருத்தர் ஆசைப்பட்டார்.
அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் என்றும் நம்மோடு வாழ்பவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆனால் இன்னைக்கு சூழலில் கனவுகளை உருவாக்கும், கனவுகளை நிறைவேற்றும் சமூகமே கனவாக மாறியிருக்கியா? அதுக்கு முதல் காரணம் வேறுபாடுங்கிற. நன்மை அணியில் இருக்கவங்க என்னமா பேசுகிறா, இன்றைக்கெல்லாம் எங்கேம்மா வேறுபாடு இருக்குது? இளைஞர்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்கம்மா, இங்கே ஜாதி வேறுபாடு மத வேறுபாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஐயா, இளைஞர்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை, ஆனால் இளைஞர்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், அதில் பெண்கள் கிளப்புக்கும் பப்புக்கும் போகிறது பண்பாடு கலாச்சார சீரழிவு ஏற்படுது, இது மட்டும் இல்லாமல் பெண்கள் உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், பெண்களுக்கு தப்புன்னு சொல்கிற விஷயத்தை ஏன் ஆண்களுக்கு தவறுன்னு சொல்கிறதில்ல? பெண்களுக்கு நஞ்சா இருக்கிறது ஆண்களுக்கு மட்டும் அமுதமாக மாறிடுமா? மாறுமா? பெண்களுக்கு தவறுன்னு சொல்கிற சமூகம் ஆண்களுக்கு ஏன் தவறுன்னு சொல்ல தவறுகிறது? ஐயா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் சில விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு. 100% இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா அதில் 60% இளைஞர்கள் தான் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறாங்க. பேலன்ஸ் 40% என்ன ஆனாங்க? பிடிச்ச படிப்பை படிக்க முடியாமல் அதில் முக்கால்வாசி பேர் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. எது பிடிக்காத படிப்பு? இன்ஜினியரிங்கா? பிடிச்சதை படிக்க முடியல, படித்தது பிடிச்சதா இல்லை. ஐயா, ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்கணும், அதுக்கு அஸ்திவாரம் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு பில்டிங்கும் வீக்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்கு. என்னை போன்ற இளைஞர்கள் மனதில் ஒரு விதையை விதைச்சிருக்காங்க, ஜெயிக்கிறவனை தான் இந்த உலகம் கொண்டாடும்ட்டு. ஒருத்தன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெரிய செலிப்ரிட்டி ஆகிடுறான். அவனை பார்த்து 10வது படிக்கிற மாணவன் அவனும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்யா. வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு பார்க்குறான். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. நம்ம பையன் அதையும் ஒரு வீடியோவாக போட்டு வெயிட் பண்ணுறான். 100 எடுக்கிறான்யா. 100ங்கிறது அவன் பெற்ற மதிப்பெண் இல்லை, அதுதான் அவனுக்கு வந்த மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு சமூகம் ஜெயிக்கணும்னு சொல்லி தருது, ஆனால் அது எப்படி ஜெயிக்கணுங்கிறத சொல்லி தருதில்ல. ஐயா, ஒரு மனுஷன் சிங்கத்தை பார்த்து பயப்படலாம், புலியை பார்த்து பயப்படலாம், யானையை பார்த்து பயப்படலாம், குழந்தைங்க டீச்சர்ஸை பார்த்து பயப்படலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமை பார்த்து பயப்படலாம், கல்யாணமான ஆண்கள் மனைவியை பார்த்து கூட பயப்படலாம். அது உண்மைம்மா. ஆனால் ஒரு கேள்வியை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு, அடுத்து என்ன? 10வது முடிச்சாச்சு, அடுத்து என்ன? 12வது முடிச்சாச்சு, அடுத்து என்ன? காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன? இளைஞர்களோட கனவுங்கிறது ஒரு நீண்ட தண்டவாளம். அடுத்து என்னங்கிற கேள்வி குறிக்கிறதுனால அங்கேயே நின்றுறாங்க. இதோட ரிசல்ட் எப்படி அமையுதுன்னா, சார்லி சாப்ளின் சண்டை போட்டால் யாராலையும் பார்க்க முடியாது, ப்ரூஸ்லி காமெடி பண்ணால் யாராலையும் கேட்க முடியாது. ஐயா, வேங்கைகளாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் வேடிக்கையாளர்களாக மாறிட்டாங்க. இன்னைக்கு இளைஞர்களோட திங்கிங்கோ வைட் ஆங்கிள், நம்ம சமூகமோ ஒரு ட்ரையாங்கிள். அதனால தான் அவங்களால ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, ஏதோ ஒரு ஆங்கிளில் மாட்டிக்கிறாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் நட்பை தப்பாக பேசிடுவாங்களோன்னு பயந்தவங்க 90s கிட். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று வச்சுப்பேன், கேர்ள் பெஸ்டி ஒன்று வச்சுப்பேன்னு சொல்கிறவங்க 2K கிட். காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், சிந்தனைகள் மாறலை. இந்த சமுதாயத்துக்கு இளைஞர்கள் மேலே இருக்க சிந்தனைகள் மாறலை. இன்னைக்கு வேலை தேடுறதுங்கிறது முகம் தெரியாத ஒரு ஆளை பேரை மட்டும் வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நான் உதாரணம் சொன்னேன்னா, அந்த ஆள் கிடச்சிருவாங்க, ஃபேக் ஐடியா இருக்கலாம். ஐயா, என்னோட தாத்தாக்கு 30 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று சொந்த வீடு கட்டி சொத்து சுகம் சேர்க்க. எங்கள் அப்பாவுக்கு 45 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களை பெற்று சொந்த வீடு கட்ட. எனக்கு தெரியல என்னால் 60 வயசுலையாச்சும் சொந்த வீடு கட்ட முடியுமான்ட்டு. ஏன்னா பானிபூரி விற்பவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பட்ட படிப்பு படித்த பட்டதாரி எங்களால் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியல. கைப்பிடி மண் சிலையாகிறதும் சேராகிறதும் அதை உருவாக்குற கலைஞன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் அவங்கள உருவாக்குறதுக்கு கலைஞனை கேட்கல, அவங்கள உருவாக்குற ஊழியை அவங்க கையில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதான் வாய்ப்பு. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், அதில் 12வது வகுப்பு முடித்த ஒரு இளம்பெண் தூய்மை பணியாளர் பணி எடுத்து செய்கிறாங்க. நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையை செய்யும்போது அந்த சமூகம் அவங்களை எவ்வளவோ இழிவுபடுத்தியிருக்கும். ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு இராணுவ வீரன் எப்படி நாட்டை பாதுகாக்கிறானோ அதுபோல் நானும் இந்த நாட்டை பாதுகாக்கிறேன்னு நினச்சி செய்கிறவங்க தான் எங்களை போன்ற இளைஞர்கள். ஐயா, எங்களுக்கு தெரியும் எங்களால் வானம் தாண்ட முடியும், மேகம் தாண்ட முடியாது. ஏன்னா எங்கள் எல்லை கூட அங்கேயே வரையப்பட்டு இருக்கு. இன்னைக்கு சமூகம் இளைஞர்களுக்கு ஒரு கோடிங் போட்டு வச்சிருக்கு, மிஷினுக்கு போடுற மாதிரி. ஒரு பையன் பிறக்கிறான், ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு 3 ரேங்க்கில் தான் எடுக்கணும், 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரணும், 12th ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும், காலேஜில் டிஸ்டிங்ஷன் வரணும், காலேஜ் முடிச்ச 1 வருஷத்தில் 1 லட்ச ரூபாவோட வேலை வரணும், வேலை கிடைச்ச உடனே ப்ரொமோஷன் கிடைச்ச 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ண 2 வருஷத்தில் 2 குழந்தைங்க.
வந்தா செத்தா ரிப்பீட்டு, வந்தா போனா செத்தா ரிப்பீட்டு. சினிமா பார்ப்பீங்க போலையா? இதுல இருந்து ஒருத்தன் தனிச்சு செயல்படணும்னு ஆசைப்பட்டா அவனை பொழைக்க தெரியாதவன் சொல்றாங்க. அவனே பிற்காலத்துல ஜெயிச்சிட்டா. எனக்கு அன்னைக்கே தெரியும், அவன் மவன் ஜெயிச்சிருவான், அவன் மவன் ஜெயிச்சிருவான்னு சொல்ற சமூகம்யா இது. இன்னைக்கு இளைஞர்கள் இந்த சமூகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் பேசுனா செல்ஃப் ரெஸ்பெக்ட், நாங்கள் பேசுனா ஈகோ. நீங்கள் பேசலினா பிஸி, நாங்கள் பேசுனா அவாய்ட். நீங்கள் பார்த்தா ஜஸ்ட் சீயிங், நாங்கள் பார்த்தா ஜொல்லு விடுறோம். நீங்கள் பேசுனா கரெக்டு, நாங்கள் பேசுனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வந்தால் பிளட்டு, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இப்படிப்பட்ட சூழலில் இந்த சமூகம் எப்படியா இளைஞர்களுக்கு நன்மையை அமைத்து தர முடியும்? எனவே இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது தீமைகளே என தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் ஒரு மேடையில் எப்படி பேசுறதுன்னா சுப்ரஜாட்ட கற்றுக்கலாம். யாரையும் கண்டுக்கலை, அப்படியே ஒரு ஸ்போஸ் தான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, நீங்கள் பார்த்தா ஜஸ்ட்டு, நாங்கள் பார்த்தா ஜொல்லு. இந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்துமா எடுக்கிறீங்க? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்க பாருங்கள். சமூகம் என்பது சமம், அதான் முக்கியம்ன்றாங்க. எனக்கு தெரியலையா எவ்வளோ காலம்? சமூகம்ன்றது சமம். அது என்ன ஆண் குடித்தா தப்பு இல்லை, பெண் குடித்தா தப்புன்றீங்க? குடி தப்புன்னு சொல்லியா? அதென்ன ஆண், அதென்ன பெண்? பயங்கரமான கோபம், ஆக்ரோஷத்தை எல்லாத்தையும் மைல்டாக பேசுகிறாங்க. அதான் அந்த பொண்ணோட பேச்சில். இப்போ வேர்க்க விறுவிறுக்க பேசுகிறது இல்லை. 40% பேர் பிடிக்காத படிப்பு படிக்கிறானா? 40% இல்லை, 60% பேர் அப்படித்தான் இருக்கான். பாதி பேருக்கு பிடிக்காத படிப்பு, பாதி பேருக்கு பிடிக்காத வாழ்க்கை. நொந்து கிடக்காங்க. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தலைப்பில் இப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வர முடியும் என்று சுப்ரஜாவால் தான் முடிகிறது. ஆச்சரியமாக. இதில் என்ன நெருக்கடி தெரியுமா? இளைஞர்களை பற்றி இளைஞர்கள் மத்தியில் பேசணும். ஏற்கனவே எல்லாமே 40, 50, 55 இருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுன்றது இந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனையா அது. இந்த தலைப்பை மட்டும் சுப்ரஜா அவங்க SNS காலேஜில் பேசியிருக்கட்டும், இந்நேரம் விசில் அடித்து பெரட்டி எடுத்துருப்பாங்க. மேலே இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுப்ரஜாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போ ஜெர்க்காகி இருக்கிற ஜெர்லின் என்னதையா இருக்கு? வாங்கய்யா, நன்மைகள். நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அனைவருடைய என்னதான் பேசினாலும் நாங்கள் கைத்தட்டுவோன்னு சுற்றி இருக்கிற எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்கும், இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய மேடை எங்களுக்கு வாரி வழங்கின கல்யாண மாலைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தொடங்கி, சமூகம் இளைஞர்களுக்கு நன்மைகளை செய்குதுன்னு பேச வந்திருக்கேன். முதல்ல காசுலேருந்து ஆரம்பிப்போம்யா. என்னையா 5 பைசா கூட பிச்சை கலையாத இந்த சமூகத்தை பார்த்தாயா காசுன்னு பேச வந்திருக்கேன். நான் அவரோட பெயரை குறிப்பிட விரும்பலை. அருமையான ஒரு நடிகர். அவர் என்னமா பண்ணிட்டு இருக்காராம், 1000 மாணவர்களை அவருடைய சொந்த செலவில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அப்படியே திரும்பி பக்கத்தில் பார்த்தா வளர்ந்து வருகிற ஒரு சின்ன நடிகர், அவரும் 25 மாணவர்களை படிக்க வைக்கிறாராம். அப்படி ஒரு மேடை கிடைச்சதுனால அந்த 2 பேர் படிக்கிற வைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு, அப்படி வெளியே தெரியாம எத்தனையோ சமுதாயத்தை நமக்குள்ள மறைந்திருக்கிறவங்க இளைஞர்களை படிக்க வைக்கிறாங்க. நான் இந்த மேடையில் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர்னாலே மரியாதைக்கும் அன்புக்கும் பேர் போன ஊருன்னு சொல்லுவாங்க. நான் பஸ்ஸில் இறங்கினதும், கண்ணு பார்த்து போப்பா, கண்ணு சாமி சாப்பிட்டியாப்பா, இவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. இது யாருமே இவங்களுக்கு தெரியல. அவங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அதுலேயும் எனக்கு அந்த பாண்டிச்செல்வம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் 60க்கு 35 எடுக்கிறாங்களாம். 60 எடுக்கிற மட்டும்தான் டீச்சர் நல்லா படிக்க வைக்க நல்லா வருவேன்னு சொல்கிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு தம்பி பையன் நல்லா படிப்பான் போல இருக்கு. முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடுவான் போல இருக்கு. 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சா கூட 6 மணி வரைக்கும் இருந்து அந்த 35 மதிப்பெண் எடுக்கிற மாணவனுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் வாழும் சமுதாயம் இது. அங்க போய் படிக்கணும். அப்புறம் காதலாம், அது ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம் தான். முன்னாடி காதல் காதலோட இருந்துச்சுங்க. இப்போ ஏதோ பெஸ்டி ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு போகிறாங்க. இப்படியே போனால் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்றும்.
அதுக்கு தான் இந்த சமுதாயம் பயப்படுகிறதே தவிர உன் காதல யாரும் எதுக்கல்லப்பா, பயப்படாத. நீங்க அவங்க அப்பா மாதிரி பேசுறீங்க. க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சிஸ்டம் இருக்குது. வந்து யாத்திசை படத்தை வந்து ஒரு சின்ன வயசு டேரக்டர் தான் எடுத்தாங்க. காசு பத்தல, உடனே க்ரௌட் ஃபண்டிங்னு சோஷியல் மீடியாவில் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அவருடைய பெயர், ஊர், மொழி, அந்த படம் சக்ஸஸ் ஆகுமான்னு எதுவுமே தெரியாது. தன் வீட்டு பிள்ளை போல பாதுகாத்து அந்த படத்தையும் வெளியிட செய்ததான் என்னோட சமுதாயம் நான் சொல்லுவேன். அப்புறம் சமுதாயம் சினிமா எடுக்க உதவுது. அது மட்டும் இல்லை, கனவுன்னு சொல்லாங்க. அப்துல் கலாம் வந்து கனவு காண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எத்தனை இளைஞர்களுடைய கனவு இப்படிப்பட்ட ஒரு மேடை. இந்த மேடையில் எளிற இத்தனை தீபங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அதை ஏற்றி வைத்த தீக்குச்சியாக இத்தனை சமுதாயம் இருக்குது என்று நான் சொல்கிறேன். ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு பையன் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு இயன்முறை மருத்துவமனை, அந்த ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலை சுற்றுறது, சிலவங்களை அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பார்க்காம சுற்றி நீங்கள் பார்க்குறவங்க தன் வீட்டு பிள்ளை போல தூக்கி அதை சுமக்கிறாங்க தெரியுமா. சுமந்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு, சரி சேர்த்துட்டேன் அவன் அப்படியே இருக்கணும்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. வீட்டுக்கு அறிவிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இரத்த தானம் என்று என்ன அவனுக்கு பண்ண முடியுமோ எல்லாம் செய்து விட்டு போகிறது. இந்த இளைஞர்களுக்கு சமுதாயம் அளிக்கும் நன்மைன்னு தான் நான் இதை பார்க்குறேன். உதவியும் செய்து சமூகம். அருமையான வழிகாட்டி எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. 12-13 வயசு சின்ன வயசு பசங்க எத்தனையோ லட்சங்கள் வந்து மாதம் கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்களாம். அவங்களுக்கான வழிகாட்டிகள் வந்து அவங்க வந்து வழிகாட்டிகளை சரியான முறையில் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்களை சுற்றி வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. இப்போ அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா லோனுக்கு நிற்கிற மாதிரி பேங்க்கில் போய் வரிசையெல்லாம் நிற்க வேணாம். அந்த ஐடியாவுக்கு நான் உயிர் கொடுக்குறேன்னு எத்தனையோ அவங்க ஐடியாவுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அழகான ஒரு திருக்குறள் இருக்குது. வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிவிட்டாரு, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எங்காற்று கொல்ல உலகு. மழை வந்து பெய்யுது, மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்கிறது, மழை பெஞ்சு மழை போச்சு, அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் சமுதாயம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே யாருமே பேசலை. சும்மா கண்ணை மூடிட்டு சரி பேசிடுவோம்னு சொல்லிட்டு தீமேன்னு பேச வந்துருக்கேன். அந்த தீமேன்னு பேச வந்திருக்கிறத கூட நான் உட்காந்து கை தட்டுவேன்னு அதே சமுதாயம் வரவேற்கிறது பார்த்தீங்களா. அதுதாங்க ஐயா நான் வந்து நன்மைன்னு பார்க்குறேன். அதுக்காக கை தட்டாமல் விட்டுறாதீங்கய்யா. என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம ஜெர்லின் ஒரு கம்பீரமாக சினிமா எடுக்கிறது எப்படி, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இந்த சொல்லலாம் இவர் சொல்கிறாருன்றது நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக சின்ன பிள்ளைங்களாம் வளர்ந்து வரும்போது நிறைய பேர் பணக்காரங்க பணம் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒரு அமைப்பு வச்சு, இந்த சிஐஏ இருக்குது, கொடிஷியா இருக்குது, இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து உதவுறாங்க. They are ready to invest. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், தேவதை மாதிரி வந்த இன்வெஸ்டர்ஸ். இவ்வளவு தைரியமாக கம்பீரமாக இப்போது தம்பி தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அவர்கள் வாங்கய்யா, நல்ல தைரியமாக பேசுங்க. போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அவைக்கும் வணக்கங்களை சொல்லி, இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது தீமைகளை தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன். ஒரு அப்பா மகனை பார்த்து கேட்டிருக்காரு, ஏண்டா உனக்கு 23 வயசாயிருச்சு, நீ எப்போ வேலைக்கு போய் எப்போ கை நிறைய சம்பாதிச்சு எப்படா சொந்த வீடு வாங்க போகிற? அதுக்கு மகன் அப்பாவை பார்த்து கேட்டிருக்கான், சரிப்பா நீ எத்தனை வயசில் வேலைக்கு போனப்பா? 25 வயசுலடா. ஓ, எத்தனை வயசில் கை நிறைய சம்பாதிச்சப்பா? 30 வயசில். எத்தனை வயசில் சொந்த வீடு வாங்கினேன்? 40 வயசுலடா. ஏன்பா நீ மட்டும் 25 வயசில் வேலைக்கு போய் 30 வயசில் கை நிறைய சம்பாதிச்சு 40 வயசில் சொந்த வீடு கட்டிவிட்டு இது எல்லாத்தையும் என்னை 23 வயசுலேயே செய்ய சொல்கிறியப்பா அப்படின்னு. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு இளைஞன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? வாழ்க்கையில் வெற்றி பெறணுமே அப்படிங்கிற பதட்டம் இல்லாமல் முதல்ல ஒரு இளைஞன் வாழணும்னு சொன்னார். பதறாதீங்க. ஆனால் அந்த சமூகம் அப்படி வச்சுருக்க இளைஞர்களை அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போவே ஜெயிச்சிரு, இப்போவே ஜெயிச்சிரு, இப்போவே ஜெயிச்சிருன்னு. நாங்கள் என்ன ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறோமா, சம்பாதிக்க மாட்டோம்னு சொல்கிறோமா, வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்கிறோமா? எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் சார், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, நெருக்கடி கொடுக்காதீங்கன்னு தான் அந்த சொசைட்டியை பார்த்து நாங்கள் கேட்குறோம் சார். உண்மையாகவே இந்த சமூகத்திட்ட சிக்கி நாங்கள் வாங்குகிற அடி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது.
இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞன்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், நிம்மதினா என்ன, சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேளுங்க. அவன் யோசிக்கிறான். நிம்மதி, சந்தோஷம், இந்த பேர்லாம் எங்கேயோ சின்ன வயசுல கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறேன். நிம்மதி, சந்தோஷங்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தமே மறந்து போற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்றான்னா, எப்படி இந்த சமூகம் இளைஞர்களுக்கு நன்மையை கொடுத்தது? நாங்கள் இளைஞர்கள் எப்படி தெரியுமா வாழ்றோம் சார்? பணக்காரங்களை கூட பார்த்து நாங்கள் பொறாமப்படுறதில்ல சார். படுத்த உடனே தூங்குறவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். தூக்கம் தான் வந்து தொலைய மாட்டேங்குது. தூக்கம் எங்க வருது? துக்கம் தான் வருது. அப்படி ஆக்கிடுச்சு சமூகங்களை, புலம்ப வச்சிருச்சு. இப்போ நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது என்னது ஆசைப்பட்டேன் தெரியுமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். சரி. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. இவ்வளவு வளர்ந்த பிறகு ஆமா, எனக்கு நான் உதவுறதே பெரும்பாடா இருக்கு நடுவர் அவர்களே. ஆமாம்மா. இதுல போய் நான் மற்றவங்களுக்கு எங்க உதவுறது? இதை தான் ஒரு இளைஞன் வேதனையோடு எழுதினா, நானே வசதி இல்லாமல் வறுமையில் வாழ்கிறேன், ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாக வாழ்கிறது ஒரு இளைஞன் எழுதுறான்னா, இந்த சமூகம் என்ன நன்மையை கொடுத்தது சார்? இளைஞன் ஒரு சின்ன தோல்வியை சந்திச்சா கூட அந்த தோல்வியில இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு இந்த சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஆனால் அவன் சின்ன தப்பு பண்ணா கூட அவனை குறை சொல்றதுக்கு இந்த சமூகம் தயாராக இருக்கு. இளைஞனை பழி சொல்வதற்கு தயாராக இருக்கிற இந்த சமூகம் அவனுக்கு வழி சொல்வதற்கு தயாராக இல்லையே அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஏக்கம். நீங்க ஒரு இளைஞன்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், தம்பி என்னப்பா படிக்கிற அப்படின்னு. படிச்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். படிப்புக்கு முடிவே கிடையாது. எப்படி படிச்சு முடிக்க முடியும்? அவன் என்ன நினைச்சிட்டான், ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா அதோட படிப்பும் முடிஞ்சிருச்சு, காலேஜுங்கிறது படிக்கிற இடம் கிடையாது, ஜாலியாக இருக்க வேண்டிய இடம் நினைக்கிறான். ஏன்னா அந்த சமூகம் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கு. சினிமாலையுமே அப்படி தானே காமிக்கிறாங்க. எந்த சினிமாலையாவது காலேஜ் படிக்கிற பசங்க படித்து பார்த்துருக்கீங்களா? ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் எல்லா படத்துலையும் காமிக்கிறாங்க. அதோட இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் சேருது இளைஞனுக்கு. என்ன தெரியுமா? கல்லூரி காதல். இதுக்கு யார் காரணம்? யாரும் இல்லை, நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன், அவன் தான் காரணம். நம்ம ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை கோத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கோத்து விட மாட்டான், காலேஜ் பிரின்சிபல்கிட்ட கோத்து விட மாட்டான். எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை, மச்சான் அவள் உன்னையே தாண்டா பார்க்குறா அப்படின்ட்டு நம்மள்ட்ட கோத்து விட்டு போயிடுவான். ஏன் நமக்கு கண்ணு இல்லையா? அதை தூண்டுறது பக்கத்தில் இருக்க ஒரு நண்பன் தான். அதுக்கப்புறம் இவன் பார்த்துறான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இளைஞனுடைய படிப்புல எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது தெரியுமா? 4 இளைஞர்கள் பேசுறாங்க. ஒருத்தன் சொல்றான், மாப்பிள்ள நான் 6 வச்சிருக்கேன்டா, நீ எவ்வளோ வச்சிருக்க? நான் 3 தாண்டா வச்சிருக்கேன். சுரேஷ் 13 வச்சிருக்கானம்டா. இது அரியர். ஏதோ ஆளுக்கு 10 அவார்டு வாங்கின மாதிரி அதில் ஒரு பெருமை. கல்லூரிங்கிற படிக்கிற இடத்துல வரக்கூடிய காதல் சரியான காதலா? அப்ப எது சரியான காதல்ங்கிறத அந்த சமூகம் கற்றுக் கொடுக்கணும். எது சரியான காதல்? படிக்க வேண்டிய வயசுல கல்லூரி படிப்பை முறையா படிச்சு முடிச்சுட்டு தனக்கான வேலை வாய்ப்பை அமைத்து கொண்டு சொந்தக்காரங்களை நம்பி நான் வாழலை, என் சொந்த காலை நம்பி நான் வாழ்றேங்கிற நிலையை அடைஞ்ச பிறகு வர்ற காதல் சரியான காதல். எது நிலையான காதல் தெரியுமா? ஒரு இளைஞன் தன்னைத்தானே வாழ்க்கையில் நிலைநிறுத்தி கொண்ட பிறகு வரக்கூடிய காதல் தான் நிலையான காதல். இதை சமூகம் கற்றுக் கொடுக்கணும் சார். கற்றுக் கொடுக்கலையேங்கிற வருத்தத்தை நாங்கள் சொல்கிறோம். காதலிக்கே கற்றுக் கொடுக்கணும். ஆமாம். இப்போ நான் அரியர்லாம் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சமூகம் எனக்கு வேலை கொடுத்துரும்? கொடுக்காது. போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ண சொல்லுவாங்க, வெற்றி பெறணும்னு. இன்னொரு பக்கம் நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ இந்த சமூகம் எனக்கு வேலை கொடுத்துருமானா? கொடுக்காது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வேதனையோடு சொல்கிறேன், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக ஆகணும்னு ஒரு இளைஞன் ஆசைப்பட்டா கூட அவன்கிட்ட கூட லஞ்சம் கேட்குதுங்க அந்த சமூகம். மகனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்பா லஞ்சம் கொடுக்குறாரு, அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட மகன் லஞ்சம் கொடுக்குறான்னா இந்த சமூகம் என்ன நன்மையை அளிக்குதுன்னு நீங்கள் பேசுறீங்க? சிபாரிசை பற்றி எங்கள் அணியில் அற்புதமாக சொன்னாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ரெக்கமெண்டேஷன் என்கிற ஒரு வார்த்தை இருப்பதனால்தான் படித்த பல திறமையான இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் ரெஸ்பெக்ட்டுங்கிறது இல்லை சார். உண்மையா இல்லையா? இப்போ நான்லாம் ஒரு இடத்துல வேலை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க சார். எங்க என்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கு வேலை கொடுத்தாதாங்க அவன் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே ஆவான். வேலையே கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கே போவேன்? ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு கல்யாணம். நீங்கள் 90s கிட்ஸ்ட்டை போய் கேட்டு பாருங்களேன்,
தம்பி சுனாமியை பார்த்துருக்கியாப்பா? பார்த்தாச்சு. கொரோனாவை பார்த்துருக்கியா? பார்த்தாச்சு. அப்போ என்னதான் பார்க்கல? வீட்டில் பொண்ணு மட்டும் பார்க்கல, மற்ற எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. அவன் கஷ்டம் அவனுக்கு. ஏங்க, பணம் இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அது வரதட்சணை கொடுமை சொல்கிறாங்க. ஆனால் அது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதா? ஆண்களுக்கு என்னங்க நடக்குது? விலை உயர்ந்த கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், 5 இலக்கத்தில் சம்பளம் வாங்கணும், நாத்தனார் இருக்கக்கூடாது, தனி குடித்தனம் வேணும், இப்படி லட்சம் கண்டிஷன் போட்டு ஆண்களை கல்யாணமே ஆக விடாமல் வச்சிருக்கு இந்த சமூகம். தம்பி எப்படி? நான் என்ன கேட்குறேன், வரதட்சணை வேணும்னு கேட்குற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் துரோகிகள்னா, வசதியான மாப்பிள்ளை வேணும்னு கேட்குற பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் நான் தியாகிகளா? இதெல்லாம் கல்யாண மாலையில் தான் சொல்லணும். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் சார். சினிமா நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எதிரணியில். ஏங்க, நடிகர்கள் உதவி பண்ணாங்களாங்க, படிக்கிறதுக்கு நடிகர்கள் சொல்லி கொடுத்தாங்களாம். குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குற நடிகர்களை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க வேற ரகம். படம் ஆரம்பிக்கும் போது என்ன போடுறான்? மது அருந்துதல் உயிரை கொல்லும், புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. சரிங்கண்ணே. ஓப்பனிங் சீன் வருது, அதிரடியான பிஜிஎம்மோட ஹீரோ புகை பிடிச்சிக்கிட்டு மது பாட்டில் எடுத்துகிட்டு உள்ள வரார் பாட்டை போட்டு. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க. இதான் நீங்கள் செய்கிற நன்மையா? அண்டாவை கொண்டாவா? ஏன் பயம் முடா குடியனா இருப்பாங்க. ஒரு இளைஞன் ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் ட்ரீட் வை மச்சான்னு ஒரு கேள்வி கேட்குறானே, இதை கற்றுக் கொடுத்தது இந்த சினிமா தானே, இந்த சமூகம் தானே. பிரேக்கப்புக்கே ட்ரீட் வைக்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? பள்ளி கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல 100 மீட்டர் தூரத்தில் எந்த விதமான போதைப் பொருளும் விற்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் பல பெட்டி கடைகளில் கஞ்சாவை கூட இன்னைக்கு மிட்டாயை விற்கிற மாதிரி விற்கிறாங்க. அப்படின்னா பல வீடுகளில் அப்பா கூட பையனை கூப்பிட்டு சிகரெட் வாங்கிட்டு வா, பான்பராக் வாங்கிட்டு வான்னு கேட்கறது இன்னைக்கும் இருக்கா இல்லையா? கூலிப் என்கிற ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுங்க, அதுக்கு இளைஞர்கள் அவ்வளோ பேர் இன்னைக்கு அடிமையாயிருக்கான். தி மிக்ஸ் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் சொல்லுது, 16 இருந்து 25 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் 3ல் ஒருத்தவன் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கான் அப்படின்னு. புகையிலை சிகரெட் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுடைய விழுக்காடு 2021 29 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. 1950களில் மது அருந்துவோருடைய சராசரி வயது 23, 1990களில் அது 19 ஆச்சு. இப்போ 2024 வேதனையோடு சொல்கிறேன், மது அருந்துவோருடைய சராசரி வயது 13 வயது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னா, எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் இளைஞர்களுக்கு தீமைகளைத்தான் அளித்து கொண்டிருக்கிறது. இனியாவது நன்மைகளை அளிக்கட்டும். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் பேசியவர்கள் 4 பேரும் இளம் பேச்சாளர்கள். இவர் கொஞ்சம் அனுபவசாலி, அதனால் அந்த பேச்சு திறம்ன்றது நல்லா தெரிஞ்சது, பாராட்டணும் அவர். தேவகோட்டை, காரைக்குடி தமிழை வளர்க்கிற ஊர். அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் பேச வர்றாருன்னா அதில் திருத்தமாக பேசுவார்ன்ற நம்பிக்கை இருந்தது, அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த சமூகம் எங்களை டென்ஷன்லேயே வச்சிருக்குன்றார். அவங்க அப்பா எதை செய்ய முடியலையோ அதெல்லாம் இவனை செய்ய சொல்கிறார். அவன் எப்படியா நிம்மதியாக இருப்பான்? அவன் பாட்டு காலேஜ் படிக்க போயிருக்கான், ஒரு ஃப்ரெண்டு கோர்த்து விட்டான்றார். அதுக்கப்புறம் அவன் அங்கே நிம்மதி இல்லாமல் திடுறான். அந்த பொண்ணு ஃபோன் அடித்தோடனே எடுக்கலைன்னா உடனே பிரேக்கப்னு இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் ஏன் நடக்குது? நல்லா பேசியிருக்கிறார். காதல் வந்துருச்சு, அரியர்ஸ் வந்துருச்சு. எல்லாத்த விட ஒன்று சொன்னார் பாருங்க, கூலிப் அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்கா, அது பெட்டி கடையிலலாம் விற்கிதான், எல்லா ஊர்லேயும் இருக்குன்றாங்க. அது பிள்ளைகளை கெடுக்குது, யாருக்குமே தெரிகிறதில்ல. பெட்டி கடையில் நாங்கள் இருக்கும்போது வெத்தலை வாக்கெல்லாம் இருக்கும்யா. பீடி சிகரெட்டு வாங்கிறதுக்கு இப்போது சிகரெட்டுன்னு நம்ம போய் கேட்டோம்னா அந்த கடைக்காரர் திட்டுவார், டேய் படிக்கிற போய் என்னடா சிகரெட்டு கேட்குற, தொலைச்சி விடுவேன், உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னு விரட்டி விடுவார். இப்போ போதை பொருளையே கடைக்காரங்க கொடுக்குறாங்கன்னா யாரெல்லாம் கெட்டு போயிருக்காங்க பாருங்கள். வணிகத்திலிருந்து அத்தனை பேரும் கெட்டுப்போன சமூகமாக இருக்கிறதுன்னு தம்பி சொன்னார் பாருங்கள். உண்மையிலேயே இது அருமையான செய்தி, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. மதுவை எதிர்த்து பேசியிருக்கிறார், இதற்கு மதுஷாவே வருகிறார்.
வாங்கம்மா. என ஈன்ற தாய் தந்தையின் பாதம் பணிந்து பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை நல்கிய கல்யாண மாலைக்கும் பட்டிமன்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது நன்மைகளேன்னு பேச வந்திருக்கேன். இந்த ஊர்லலாம் சொல்லுவாங்களே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு, அந்த 4 பேரில் 3 பேர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. என்னையும் சேர்த்து கையை காட்டிடுறாங்க. கல்யாண மாலை இளம் பேச்சாளர்களை கண்டறிந்து அவர்களுக்காக இவ்வளவு பெரிய மேடையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை படைத்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு சமூகம் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அனுபவித்து கொண்டே இந்த சமூகம் எங்களுக்கு தீமைகளை தான் கொடுக்குது அப்படின்னு பேசுறாங்க. ஏன் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? சமூகம் அப்படிங்கிறது அழகான பூங்காவனம் மாதிரி. அதுல நிதம் கலர்கலரா அழகழகா பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. சில 100 முட்களும் இருக்கத்தான் செய்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனா 70% இருக்கக்கூடிய பூக்களை விட்டுவிட்டு வெறும் 30% இருக்கக்கூடிய முட்களை பற்றி மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். நான் கேட்குறேன், நீங்க கொழுப்படுத்து போய் முள்ளில் கையை வச்சு கையை கிழிச்சுக்கிட்டா அதுக்கு எப்படி இந்த சொசைட்டி பொறுப்பேற்றுக்க முடியும்? இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அன்னைக்கு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, எங்கே படிக்கணும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியா? நீ படித்தா மட்டும் போதும். இலவசமாக அவர்களுக்கு பயிற்சியையும் அளித்து படிக்கும் போதே ஊக்கத்தொகையும் கொடுக்கிறார்களே, இது இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய நன்மை இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் வந்து நல்லா அவர்களுடைய மனக்குமரில் சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்கிறாரு? கல்லூரி படிக்கும்போது காதல் வரக்கூடாது, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழலில் தான் வரணும். கரெக்டான வயது அறிந்து கரெக்டான இடம் அறிந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகுதான் காதல் வரணும். காதல் கட்டாயத்தில் வருவதல்ல, கண்டவுடன் வருவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அப்படி 90களின் குழந்தைகளுக்கு திருமணம் சாத்தியமா என எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நண்பர்கள் ஒருத்தர் இருக்காங்க, அவர்களை பற்றி மொத்த குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு பரிதாபமாக பேசிக்கிட்டும் போறாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் மச்சான் உன் கலருக்கு இந்த கலர்ல ஷர்ட் போட்டாதான்டா நல்லா இருக்கும்னு அதை தேர்வு பண்ணி கொடுத்து பொண்ணுங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி லவ் ப்ரொபோசல் ஐடியா எல்லாம் கொடுத்து அம்பி மாதிரி இருந்தவாளையெல்லாம் ஒரு ரெமோ ரேஞ்சுக்கு மாத்துறதுக்கு இந்த நண்பர்கள் படுற பாடு இருக்கே எப்பா. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் எப்படி இருக்கிறாளோ அது மாதிரி ஒவ்வொரு காதல் வெற்றிக்கு பின்னாலையும் இது மாதிரி தியாகம் செய்த பல நண்பர்கள் இருக்கிறார்களே. சரி, எக்ஸாம் போகிறதுக்கு 20 நிமிடங்கள் தான் இருக்கும். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய நேரத்தை தந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தாராம். பார்த்தீங்களா? அந்த அழகான நட்பு இந்த சமூகம் எங்களுக்கு கொடுத்திருக்குது இல்லையா? இன்றைய சமூகத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆர்கன் டொனேஷன் பண்ணவர்களுடைய எண்ணிக்கை 2014 நிலவரப்படி வருடத்திற்கு வெறும் 6000 தான் இருந்தது. ஆனால் இன்றைய நிலவரப்படி 16000 உயர்ந்திருக்கிறது என்றால் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம், இளைஞர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கோ அப்படின்ட்டு. இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க எழுத்தாளர்களுக்காக. அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களுக்கு ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இளம் தலைமுறையினரை நாம் முன்னேற்ற வேண்டும், அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பாலபுரஷ்கர் விருது, இளம் சாகித்ய அகாதமி விருதுன்னு ஒன்று கொடுத்து எங்களை இன்னைக்கு முன்னேற்றிக்கிட்டு தானே இருக்குது. சார், ஒரு பையன் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு நாய் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அடிப்பட்டு செத்து கிடக்குது. சாகடிச்ச நாயை மேலும் மேலும் சாகடிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை எடுத்து ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு யோசிக்கிறான். இந்த தெரு நாய்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தானே அடிப்பட்டு இறந்து போகிறதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்காக ரிஃப்ளெக்டார் பெல்ட்டுங்கிற ஒன்றை கண்டறிந்து பல தெரு நாய்களுக்கு மாட்டி விட்டாரு. எந்த ஒரு பெரிய பின்னணியுமே இல்லாத ஒரு இளைஞன் இன்னைக்கு டாட்டாவினுடைய அசிஸ்டண்டாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் திறமையும் மனித நேயமும் இருந்தால் போதும், இந்த சமூகம் உங்களை கண்டெடுத்துக் கொள்ளும்.
சார், திறமை வேலையை தேடி தெரு தெருவாக அலைந்த காலம் போய் இன்னைக்கு வேலை திறமையை தேடி தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் பிறந்து வரும்போது அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளர்றதுல ஒரு பெற்றோருக்கு எந்த அளவிற்கு கடமை இருக்கிறதோ அதே அளவு கடமை யாருக்கு இருக்குது? இந்த சமூகத்திற்கும் இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நான் இங்கே பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு அப்புறமா மீரா அம்மாவும் ராஜா சாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏப்பா நீ பேசுறதுல இந்த இடம் சரியில்லை, இதை கொஞ்சம் நீ மாத்திக்கோ அப்படின்னா இன்னும் நீ நல்லா பெட்டரா பண்ணலான்னு எங்களுக்கு ஒவ்வொரு படிமுறையிலையும் இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும், இப்படி பண்ணுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொடுக்குது இல்லையா? அது இந்த சமூகம் தானே. சின்ன வயசுல ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு மேடையில மாறுவேட போட்டி போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடியிருப்போம். அப்போ சொல்லுவாங்க, ஏன்பா நீ பிரமாதமாக பாடுற, ஏன்பா நீ பிரமாதமாக பேசுகிற. அப்படி இந்த சமூகம் கொடுத்த விமர்சனங்கள் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளரையும் ஒரு பேச்சாளரையும் ஒரு பாடகர்களையும் உருவாக்கி இருக்குதே. உலக நாடுகளே நம்பிக்கை தெரிவிக்குது. இளைய சமூகத்தை அறிவுசார் சமூகமாக மாற்றுவதில் இந்தியாவை போல் எந்த நாடாலும் முடியாது என்று உலக நாடுகளே நம்புதே. ஏன் இவங்க 3 பேரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா எனக்கு புரியல. அவங்க வேற நாட்டுல இருந்து வராங்கம்மா. ஃபர்ஸ்ட் பேசின தம்பி நல்லா பேசினா போல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை நண்பர்களாக இருக்க விடுவதில்லை. இந்த சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா நண்பர்களை காதலர்களாக மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை இந்த சொசைட்டி பண்ணியிருக்கு. காதலுக்குள் நட்பு இருக்க வேண்டும், நட்புக்குள் காதல் இருக்க வேண்டும் என்று 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு நட்பு இருக்கணுமே. அப்படி நட்பு இல்லாதனால தான் இன்னைக்கு சண்டை பிடிச்சி டைவர்ஸ்க்கெல்லாம் போகுது. எப்படி தெரியுமா? இந்த சமூகம் அழக்கூடியவர்களுக்கு அன்னை மடியாய், காதலிக்க கூடியவர்களுக்கு ஒரு காதல் கோட்டையாய், வரம் தேடுபவர்களுக்கு ஒரு கல்யாண மாலையாய், பிழை பெற்றவருக்கு சுய தொழிலாய், பிழை செய்பவர்களுக்கு ஆசானாய், பெண்களுக்கு பாதுகாப்பு பெட்டகமாய் இருந்து கொண்டிருக்குது இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா இது கற்பக விருட்சம் மாதிரி. கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து நல்லதை நினைக்கிறதும் கெட்டதை நினைக்கிறதும் நம்மளை பொறுத்தது. ஆனா இந்த சமூகம் நாம் நினைப்பதை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். பெண்கள் அடுப்படியில் நிதம் வெந்து கொண்டு 4 சுவருக்குள் நொந்து கொண்டிருந்தார்களே, அந்த நிலைமை இன்றைக்கு மாறி படிப்பறையிலும் பல துறையிலும் சாதித்து கொண்டிருக்கிறார்களே. இன்னைக்கு நான் மேடை ஏறி பேசுறேன்னா அது இந்த சமூகம் கொடுத்த நன்மைதானே. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் மிக அதிக அளவில் நன்மைகளை தான் நம்மளுக்கு வாரி வழங்குகிறது என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி மதுஷா அவர்களுக்கு இன்னமும் சிறப்பாக ஒரு பாராட்டு சொல்லணும். நன்மைகளை பற்றி ஒரு 3 பேர் ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு சமூகம் இதைக்கு வழிகாட்டுகிறது, மேடை அமைத்து தருகிறது, கூடியிருந்து விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசிக்கிறது. இந்த கூட்டம் இல்லைன்னா நீங்கள் 6 பேர் உட்காந்து யார்கிட்ட பேசுறது? இவர்கள் வந்தது தானே இந்த நிகழ்ச்சியின் பெருமை, இவர்கள் இருப்பது தானே உங்களுக்கு அங்கீகாரம், இதை தருவது அப்படின்னு 3 பேர் பேசுகிறாங்க. இவங்க 3 பேர் எல்லா இடமும் இதுவாக இருக்குது. டாஸ்மாக் வாசலில் போய் பாருங்கள், இளைஞனுக்கு என்ன காட்சி தருது. அந்த 12 மணிக்கு கடை திறக்கணும்னா 10 மணிக்கே போய் கெஞ்சிறான், அண்ணே அண்ணே சைட்லையாவது அண்ணே எக்ஸ்ட்ரா 100 ரூபா தரேண்ணே. அந்த அளவுக்கு குடி வெறியர்களாக சமூகத்தில் பலர் மாறி இருக்கிறார்கள். வைத்தறிச்சலான விஷயம் அது. தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 13 வயது ஆவரேஜ் ஏஜ் குடிகாரர்களின் வயதுனா நம்ம எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம்? இந்த சமூகம் எங்கே போகிறது? அடுத்த தலைமுறை அத்தனையும் குடித்துவிட்டு படுத்திருந்தால் இந்திய சமூகம், தமிழ் சமூகம் எப்படி தலை நிமிர முடியும்? இதை யோசிக்காத சமூகம் எப்படி நன்மை செய்ய முடியும்? இந்த 3 பேர் கொந்தளிக்கிறாங்க பாருங்க. இது சத்தியம், சத்தியம், உண்மை. லஞ்சம் வாங்குறானே, பிச்சை எடுக்கிறத விட கேவலம்ன்றார். லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனாலே சந்தோஷமாக போகிறானே. தவறு இழைத்தவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ சமூகம் இன்னும் முனைப்போடு இல்லையே. மார்க் வாங்கிறதுக்கு காசு,
வேலை கொடுக்கறதுக்கு காசு, சிபாரிசு, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படியா எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும்? அவங்க கேட்குற கேள்விகளில் நியாயம் இருக்குங்க. சமூகத்திலே பாகுபாடுகள் பெருகி இருக்கிறது, பிரிவினைகள் நிறைய இருக்கிறது, சண்டைகள் பெருகி இருக்கிறது, ஜாதி சமய சண்டைகள் பெருகி இருக்கிறது. ஒரு நல்ல சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருக்க வேண்டும். சுயமாக சிந்திக்க, சுயமாக வாழ, தொழில் தொடங்க, விரும்புகிற கடவுளை வழிபட, இது எல்லாத்துக்கும் சமூகத்தில் வாய்ப்பு இருக்கணும். விரும்பிய பாடத்தை படிக்க, விரும்பிய இடத்துக்கு வேலைக்கு போக, அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்கணும். இது இல்லைன்னா இந்த சமூகம் சரியில்லைன்றாங்க. ஒரு சினிமா நல்ல சினிமாவாக இருக்கான்னு கேட்குறாரு. எங்கேயா நீங்கள் இளைஞர்களுக்கு நல்லதை காட்டுறீங்க? உங்களுக்கு தெரியுமா, கூலிப்படையில் பெரும்பகுதி இருப்பவர்கள் டீனேஜ் இளைஞர்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். ஏன் கூலிப்படை வருகிறது? வேலை வாய்ப்பு இல்லையா? படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு இந்த 3 பேரும் கதறியது நம்ம அத்தனை பேருக்கும் மிகவும் சரி என்றே படுகிறது. அப்படியே விட்டுறலாமா? மகாலட்சுமி ஊருக்கு போய் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இங்கும் அங்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். இதுக்காக நாம் சமூகத்தை குறை சொல்ல முடியுமா? பயணங்களில் தப்பாக நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்ரெயின்லேயே தப்பாக நடக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பயணிக்கிறாங்க. எங்கோ இங்கும் அங்குமாக ஒன்று நடக்கிறது. அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் கெட்டு போனதுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்றது இவங்க வாதம். அது கரெக்டு தானேங்க? அவங்க கேட்டாங்க பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெண் தனியாக கிளம்பி அப்பா அம்மா துணை இல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதை அந்த வீடு அனுமதிக்கிறது, ஊர் அனுமதிக்கிறது. முன்னாடி ஒரு 20 வருஷம் 10 வருஷம் முன்னாடி கூடவே ஒரு பொடியனை அனுப்புவாங்க. மெட்ரோ ட்ரெயினை முதல்ல ஓட்டுனதே பெண்கள் தானே. ஃப்ளைட் ஓட்டுகிற பெண்கள் எத்தனை பேர்? இன்றைக்கி சூரியனை நோக்கி விண்கலம் அனுப்புகிறதுனா அதை அனுப்புவதற்கான அந்த டீமில் இருந்த தலைமை விஞ்ஞானியே ஒரு பெண் தானே. அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. அப்படின்னா பெண்கள் இத்தனை வாய்ப்பு வசதிகளோடு வந்திருக்கிறார்கள், மேலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் சமூகம் தந்த வாய்ப்பு தானே. இது நன்மை தானே. இது எப்படி தீமையாகும்? சார், 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பெண்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு படித்த பெண்கள், படிக்கிற பெண்கள் எத்தனை பேர்? பெண்களுக்காகவே கல்விக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாகி இருக்கிற நாட்டில் பெண்களை உயர்த்தியது இந்த சமூகம் தானேன்னு இவங்க பேசியது முழுக்க உண்மை. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட ஐடியா இருக்குது, காசு இல்லை. என்கிட்ட காசு இருக்குது, ஐடியா இல்லை. ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற பாலமாக சமூகம் இருக்கிறது என்றால் அதுதானே இந்த தேசத்தை உயர்த்த முடியும், உலக அரங்கில் உயர்த்த முடியும். வடநாட்டில் ஒரு பொண்ணு, வெறுமன சின்ன பொண்ணு, பானிபூரி விற்று இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஜீப்பு வாங்கியிருக்கு. பார்த்தீங்களா பேப்பரில்? அதை முதல்ல பானிபூரி வச்சு ஒரு 2 வீலர் வாங்கிச்சான். இன்றைக்கி ஜீப் வாங்கியிருக்கு. மகேந்திரா கம்பெனி அந்த பொண்ணை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. மகேந்திரா நிறுவனம். வேறு எந்த வேலையும் கிடைக்கல, நான் அரியர்ஸ் வச்சுருக்கேன், அது இது. இந்த சமூகத்தை திட்டலை அந்த பொண்ணு. என்னால் என்ன செய்ய முடியும்? சுவையாக, நேர்மையாக, நல்ல குவாலிட்டியில் பானிபூரி விற்க முடியும்னா உன்னாலும் பிஸ்னஸில் வளர முடியும், மகேந்திரா நிறுவனமே உன்னை பாராட்ட முடியும் என்றால் இதுதான் இந்த சமூகம் தருகிற வாய்ப்பு. போன வாரத்தில் ஒரு இளைஞன் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி போட்டிருக்கான். அந்த இளைஞன் வந்து டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கிறார். ஆச்சரியகரமாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. எவ்வளோ பெரிய ஆளுங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கொட்டேஷன், அதாவது ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னது வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டருடைய கொட்டேஷன். தயாராக இருக்கும் மனதிற்கு மட்டும்தான் எந்த வாய்ப்பும் சாதகமாக இருக்கும்.
இது லூயி பாஸ்டரோட கொட்டேஷன். நான் 1976 பாப்பையா சார் பின்னாடி 15 வருஷம் சுற்றியிருக்கேன். நாயா பேயா அலைஞ்சிருக்கேன். போகிற இடத்துல பல பேர் என் காது படவே திட்டுவானுங்க, இந்த ஆள் என் கூடயே திடுறான், இந்த பையன் ஏன் திடுறான்னு. 15 வருஷம் பலரது பேச்சை கேட்டு தயாராக என் மனசில் சில செய்திகள் இருந்தது. 1991 திடீர்னு பாப்பையா சார் கூப்பிட்டு இந்த மேடைக்கு வர்றியான்னு கூப்பிடும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மனசு தயாராக இருந்ததுனால தான் அந்த வாய்ப்பை என்னால் தொட்டு பிடித்து கொள்ள முடிந்தது. நீ பேச்சாளராக வரணுமா, படிச்சுக்கிட்டே இரு. நீ ஒரு தொழில் முனைவராக வரணுமா, புது புது ஐடியாக்களை உருவாக்கிக்கிட்டே இரு. நீ இறை நம்பிக்கையில் இருக்கிற ஆன்மீக சிந்தனையிலேயே போ. எந்த துறைக்கு போகிறாயோ அதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருந்தால்தான் வரும் வாய்ப்பு உனக்கு சாதகமாக இருக்கும் என்று லூயி பாஸ்டர் சொன்னதை இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு இளைஞனுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஒருவருக்கு ஒருவர் பேசிய பேச்சல்ல, இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. இதை சொன்னது சமூகம். அவர் மட்டும் நினச்சிருந்தா, இந்தப்பா 2 மணி நேரம் பிரயாணம், நான் தூங்கணும், உங்களெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லியிருக்கிறார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வேலை இழப்புகள் வரும், ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனித அறிவை விட 10 முதல் 100 மடங்கு அறிவோடு இனி உலகம் இயங்கும், கவலைப்படாதே என்று ஒரு தைரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த சமூகம் எப்படியோ நன்மைகளை தர காத்திருக்கிறது. பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அமரர் விஜயகாந்த் கிடைச்சிருக்கு. நடன கலைஞர், மிகச்சிறப்பான நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு பத்ம விபூஷன் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இந்தியருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு. அவர் பேர் சுசீந்திரன் முத்துவேல். பல இடங்களில் வேலைக்கு முயற்சி பண்ணி மலேசியாவில் கொஞ்ச நாள், சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறார். எதுவுமே அவருக்கு இந்த நிறுவனங்கள் அமையலை. அப்போது ஆஸ்திரேலியா விசா வாங்கிறதுக்காக ஒரு விமான பயணத்தில் ட்ரை பண்ணும்போது அவருடைய ஒட்டுமொத்த சர்டிஃபிகேட்ஸும் காணாமல் போச்சான். திரும்ப அத்தனை சர்டிஃபிகேட்டையும் யூனிவர்சிட்டியில் வாங்கி வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். சும்மா இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம்னு பப்புவா நியூ கினியான்ற ஒரு நாட்டுக்கு போய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சாதாரண பணியாளராக சேர்ந்துருக்கிறார். வேறு வழி இல்லை, வாழ்க்கை துரத்துகிறது, சமூகம் கொடுக்கல. அவர் போன நேரம் அந்த ஓனர் அந்த கடையை மூடிட்டான். ஆனால் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பலை. இப்போ நான் உடனே போய் ஆக போகிறதில்லன்னு அந்த ஊர்லேயே ஒரு சின்னதாக ஒரு நிறுவனத்தை இருந்த காசெல்லாம் வச்சு தொடங்கி அந்த ஊரில் சுற்றி முற்றி பார்த்துருக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது, அங்கே நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு ஒரு வசதிகளையும் பள்ளிக்கூடங்களில் பண்ணி தரல. பெஞ்சு டேபிள் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை, கரும்பலகை இல்லை. மாணவர்கள் ஆர்வமாக இருக்கான். கருப்பின மக்கள் அங்கே பெரும்பாலும் வெஸ்ட் இண்டீஸ் சைடு, அது வெஸ்ட் இண்டீஸ். அங்கே போய் தன்னோட சொத்தில் அல்லது தன்னோட வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். கொஞ்ச நாள் அந்த மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சான். அவரே கிளம்புனா கூட அங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்லி நியூ லண்டன்னு நினைக்கிற அந்த ஊர் பேர், அந்த இடத்துல மேயராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு தடவை இல்லை, 3 தடவை. இந்த சமூகத்துக்கு நீங்கள் எதையாவது கொடுத்தால் சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் என்பதற்கு பெரிய உதாரணம் சுசீந்திரன் முத்துவேல். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. அப்படின்னா இழந்து போகிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லை வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங். சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு விஐபி வராரு. பார்த்தா ஒரு 10-20 துப்பாக்கி போலீஸ், முன்னாடியும் பின்னாடியும் ஏகப்பட்ட அதிகாரிகள். யாரா வர்றான்னு தேடி பார்த்தா வர்ற ஆளை கண்ணிலே படலை. கடைசியில் பார்த்தா ஒல்லியாக ஒரு சின்ன பையன் நடந்து வரான். அவன் தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா. நடிகர்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அவங்க வர்றதை இல்லைக்கு இவ்வளவு போலீஸ் இருக்கிறது பெருமை இல்லையா? 18 வயசு பையன் ஒருத்தன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனுக்கு இந்த சமூகம் என்ன வாய்ப்பை தந்திருக்கிறது, உலகத்தின் உயரங்களை தொடுவதற்கு தந்திருக்கிறது என்றால், ஒரே குடும்பத்தில் 2 பேர், வைஷாலி பிரக்யானந்தா. ஏன்னா
வாய்ப்புகள் இருக்கு தம்பி, நாம தான் தேடி போகலை. உட்கார்ந்த இடத்துலயே பொண்ணு வரும்னு நினைக்கிறோம். கல்யாண மாலைக்கு வந்தால் தானே கிடைக்கும். நன்மைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் தீமைகளை தேடுகிறவர்களாக இளைஞர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். தீமைகள் எல்லா காலத்திலும் இருக்கின்றன. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை கண்டடைவீர்கள். எதை கேட்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை தேடுகிறோமோ அதை கண்டடைவோம். காசை தேடினீங்கன்னா காசு கிடைக்கும், ஊசியை தேடினீங்கன்னா ஊசி கிடைக்கும். தீமைதான் பெருகி இருக்கிறது என்று சொல்வதை விட இருக்கிற அகல் விளக்கை இன்னும் பல இடங்களுக்கு ஏற்றி வைத்து வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி செய்வதுதான் கல்யாண மாலையின் நோக்கம் என்பதால் எனக்கென்னவோ இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சமூகம் தருவது சில தீமைகளையும் பல நன்மைகளுமே என்று சொல்லி இந்த சில தீமைகளையும் வேற இருக்க முயற்சி செய்வோம். இறைவன் எல்லா காலங்களிலும் நம்மை பாதுகாப்பான் என்று சொல்லி பேசிய அத்தனை பேருக்கும் ஏற்பாடு செய்த கல்யாண மாலைக்கும் நன்றி கூறி, இளைஞர்களுக்கு இந்த சமூகம் அதிகம் தருவது நன்மைகளையே. நன்றி, வணக்கம்.